சம்பந்தப்பட்ட குடிசை மாற்று வாரியத்துறை அதிகாரி மிரட்டுவதாக பாதிக்கப்பட்டவர் விருதாச்சலம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெண்ணாடம் பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி மகன் அஜித் குமார். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் பணி ஆணை பெற்று வீடு கட்டி வருகிறார். இவ்வாறு கட்டப்படும் வீட்டிற்கு அரசு வழங்கக்கூடிய தவணை பணத்தை தராமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்ட அஜித்குமார் விருதாச்சலம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். மேலும் சம்பந்தப்பட்ட குடிசை மாற்று வாரியத்துறை விழுப்புரம் கோட்ட அதிகாரி பாலமுரளிதரன் என்பவர் எதிர்ப்பு தெரிவித்து தன்னை மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட அஜித்குமார் குற்றம் சாட்டினார். மேலும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடமும் திமுக அமைச்சரிடமும் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வீடு கட்டுவதற்கான தவணை பணத்தை தராவிட்டால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என வேதனையுடன் தெரிவிக்கிறார். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி வாகன பேரணி நடைபெற்றது. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வாகன பேரணி நடைபெற்றது. பேரணியை தேர்தல் நடத்தும் அலுவலர் டாக்டர் ஷர்மிளா மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் கேத்ரின் சரண்யா ஆகியோர் கொடியசைத்து வாகன பேரணியை தொடங்கி வைத்தனர். வாகன பேரணி பொள்ளாச்சியில் முனிசிபல் ரோட், நியூ ஸ்கீம் ரோட், பல்லடம் ரோட் ஆகிய முக்கிய வீதிகளில் நடைபெற்றது. இந்த பேரணியானது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்றது. பொன்னமராவதி அருகே உள்ள ரெட்டியப்பட்டி கிராமத்தில் 2 கண்மாய்களில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள ரெட்டியப்பட்டி கிராமத்தில் கோசி கண்மாய், தட்டான் கண்மாய் உள்ளிட்ட 2 கண்மாய்களில் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஊர் முக்கியஸ்தர்கள் வெள்ளை வீசி தொடங்கி வைத்தவுடன் பொதுமக்கள் கண்மாயில் துள்ளி குதித்து உபகரணங்களான ஊத்தா, கச்சா, பரி, வலை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு மீன் பிடித்தனர். இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரம் விமான நிலையத்திற்கு பிரதமர் மோடி வருகையை தொடர்ந்து இன்று அதை சுற்றியுள்ள கரும்பாலைகள் அனைத்தும் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காமலாபுரம் விமான நிலையம் உள்ளது. இந்த விமான நிலையத்தை சுற்றி காமலாபுரம், பொட்டியபுரம், சிக்கனம்பட்டி, தும்பிப்பாடி ஆகிய ஊராட்சியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட வெள்ளம் தயாரிக்கும் கரும்பு ஆலைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் கரும்புகளை அரைத்து அதில் கிடைக்கும் சாறுகளை கொண்டு வெள்ளம் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று சேலம் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் காமலாபுரம் விமான நிலையம் வருகிறார். இதற்காக விமான நிலையத்தை சுற்றியுள்ள 100கணக்கான கரும்பாலைகளை இயக்க இன்று ஒரு நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிழந்து பாதிக்கப்பட்டுள்ளனர். பெரம்பலூரில் தேர்தல் பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுவினர் நடத்திய வாகன தணிக்கையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 3,34,950 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கோனேரிபாளையம் புறவழி சாலையில் தேர்தல் பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது கரூரில் இருந்து திண்டிவனம் நோக்கி பிரகாஷ் என்பவர் ஓட்டி வந்த வேனை அவர்கள் ஆய்வு செய்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வந்த 3,34,950 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து பறிமுதல் செய்த பணத்தை கண்காணிப்பு குழுவினர் பெரம்பலூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.